எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் மார்ஷல் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் மார்ஷல். வணக்கம் வணக்கம் யாழினி. மார்ஷல், சமீபத்துல கோவையில ஒரு கிறிஸ்துவ மாநாடு நடந்தது. அந்த மாநாடுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டாரு. அவருக்கு சிறுபான்மை இன மக்களின் பாதுகாவலர்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் கணக்கு ஏதாவது இருக்கா? நிச்சயமா அரசியல் கணக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருங்குது இல்லைங்களா? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இது போன்ற காட்சிகளை இனி அதிகமாக பார்க்கலாம். என்னன்னா, இப்போ இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில இருந்தது ஒரு மிகப்பெரிய பழியை அவர்கள் மீது சுமத்தி கொண்டே இருந்தார்கள் எதிர்கட்சியினர். பாஜக ஒரு மதவாத கட்சி, அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கிட்டு வந்தது. இதை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களின் வாக்குகளையும் அள்ளியது அப்படின்றது கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு பழியை போக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காலமா முயற்சி பண்ணி கடைசியில ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வழியா பாஜக கூட்டணிய முடிச்சிட்டாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை பொறுப்பு வந்தது. தலைமை பொறுப்புனா நான் இப்ப சொல்லல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு, சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன பிறகு ஏறக்குறைய அப்பையிலிருந்தே கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை இருந்தது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. பிறகு ஓ பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு தலைமையா போனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களே பல இடங்களில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு தான் போனேன். கட்டுப்பட்டு இல்ல, அவருடைய பேச்சுக்கு நான் இசைந்து தான் போனேன். பெரும்பாலான முடிவுகள் அவங்கதான் எடுத்தாங்க, என் பேச்சை எங்க கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களே ஒப்புக்கொண்டது. அப்படி பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றிகளை அவர் எதுவும் பெற்றுத்தரவில்லை. எக்ஸப்ட் அந்த நடுவுல ஒரு இடைத்தேர்தல் வந்தது. 18 தொகுதிகளுக்கு டிடி விஜயநகரம் எம்எல்ஏ போன பிறகு அந்த ஒரு 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து அந்த இடைத்தேர்தல மட்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேவையான இடங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருந்தார். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, உள்ளாட்சி தேர்தல்களையும் சரி, எந்த ஒரு தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறலாம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ ஓரளவுக்கு சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை அவங்க கையில வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரியும் 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. 40 தொகுதிகள்ல ஏறக்குறைய 37 நினைக்கிறேன், 37-38 தொகுதிகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்றே கைப்பற்றினார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த தேர்தல்ல 0 இடங்களை தான் பெற்றது. அப்படின்னு பாக்குறப்போ ஏறக்குறைய செல்வி ஜெயலலிதா அவர்களின் காலம் வரைக்கும் சிறுபான்மையின மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆதரித்து வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வாக்குகளும் காங்கிரசின் கூட்டணிக்கு போயிருந்ததாக இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்தில் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் ஏறக்குறைய 95% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு லம்பா போயிட்டு இருந்தோம். அந்த ஒரு பழியை போக்கணும் அப்படின்றதுக்காகவும் இல்லைன்னா சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் இல்லைன்னா தமிழ்நாட்டுல வெற்றி வாய்ப்பு பெறுவது கஷ்டம். சில சொல்லுவாங்க, ஏன் கன்னியாகுமரியில பாஜக வெற்றி பெறாது அப்படின்னு, அது ஒரு வேற கதை. ஆனா ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சக்தியாலும் காலூன்ற முடியாது. அந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கடந்த கால வரலாறுகளின் மூலம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்து விட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து இவங்க வெளியில வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சமா மாறி இருக்கு சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற. இப்போ இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இவங்க 2 பேரும் கூட்டணி முறிஞ்சாலும் அந்த ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. ஒரு கொள்ளைப்புறமான ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்துல கூட துரைமுருகன் அவர்கள் கூட பேசியிருப்பாரு சட்டமன்றத்துல. அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில தான் இல்ல, நாங்க உறுதியா பாஜக கூட்டணி முடிச்சிட்டோம், இனி உங்கள் பக்கம் நாங்க நிற்போம், இனி திமுக உங்களுடைய பாதுகாவலர்கள் இல்ல, உங்களுடைய பாதுகாப்பு. இதுல என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. இதனால உடனே சிறுபான்மையின மக்கள் எடப்பாடி அவர்களை நம்பி சேர்ந்துருவாங்களா, ஓட்டு போட்டுருவாங்களா? அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு ஏறக்குறைய 95% சிறுபான்மை மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸ் கட்சியை தான் ஆதரிப்பாங்க. அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் சொல்றேன்.
மேபி சில அதிருப்திகள் இருக்கலாம். அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அன்றைய ஒரு பொதுக்கூட்டத்துல கிறிஸ்தவ மாநாடுன்னு நினைச்சேன். அந்த மாநாட்டிலே சில பேராயர்கள் பேசுறப்ப சில அதிருப்திகளை எல்லாம் தெரிவித்தார்கள். அது இருக்கிறதா, எந்த ஒரு ஆட்சியிலும் அதிருப்தி இல்லாமல் இருக்காது. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியால் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, இது நாள் வரைக்கும் கூட்டணி முடிஞ்சு ஏறக்குறைய 1.5 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மாதத்துல எத்தனை இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசி இருக்காரு அப்படின்னு தெரியல. இன்னமும் பாஜகவை வெளிப்படையாக விமர்சித்து பேசுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சைட்ல பொன்னையும் பேசலாம், மற்ற திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசலாம், ஒரு சிலர் அப்படி விமர்சிக்கலாம். ஆனா எடப்பாடி கட்சியோட தலைவர் சொல்லணும்ல. சரி, ஜெயலலிதா கேட்டாங்க மோடியா லேடியான்னு. அப்போ அந்த அந்த ஒரு ஃப்ரேம்ன்றது வேற. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா பாஜக பத்தி பேச மாட்டேன், ஆனா நான் உங்க கூட தான் இருக்கேன், நாங்க சிறுபான்மையின் மக்களின் காவலன் அப்படின்னா கிரவுண்ட்ல அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிட்டே இருந்தாரு. நாங்க மெகா கூட்டணி அமைப்போம். பாஜக இல்லாத ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு பேசிட்டே இருந்தாரு. ஆனா கூட்டணி பாஜகல இருந்து வெளியில வந்த பிறகு ஜி.கே. வாசன் அவர்கள் கூட சொல்லிட்டாரு, நாங்கள் எந்த கூட்டணியுடனும் இல்லை அப்படின்னு. ஒரு சில கட்சிகள் சொல்லிட்டாங்க, நாங்க பாஜகவோட இருக்கோம். பெரும்பாலும் எந்த கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தர்றதை வந்து பார்க்க முடியல. எதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி வரமாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கூட்டணி நலம், இன்னொன்னு சுயநலம் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, இப்போ ஜி.கே. வாசனா இருக்கட்டும், இந்த ஒரு 2 கட்சிகள் அதிமுக பிஜேபி ஒன்னா இருந்தப்போ அவங்க கூட இருந்த ஒரு 2 கட்சிகள் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, நாங்க இன்னும் பிஜேபி கூட தான் இருக்கோம். இன்னும் மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு தெளிவா தெரியல. பாமகவும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கும், நாங்க எந்த கூட்டணியிலுமே இல்லைன்னு. ஜி.கே. வாசன் அவர்கள் சமீபத்தில் சொல்லிட்டார். என்னன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஹ் தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த பிறகு, தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு பெரிய அளவுல எந்த ஒரு வெற்றியுமே பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சசிகலா கூட இருந்தப்பவும் சரி, அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் போய் இரட்டை தலைமையா இருந்தப்பவும் சரி, பெரிய அளவுல வெற்றியை பெற்றுக் கொடுக்கல. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை. டிடி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் வேற ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியால் தனித்து நின்று பெரிய அளவுகளான வெற்றிகளை பெற முடியுமா? ஜெயலலிதா அவர்கள் பெற்றாங்க. தனிச்சு நான் தான் ஒற்றை ஆளுமை, எல்லா தொகுதியிலையும் இரட்டையில போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுல அவங்க வெற்றியும் பெற்றாங்க. ஆனா கூட்டணிகளை சேர்த்து கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, 4 அணிகளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. 4 அணிகள் பிரிஞ்சு கிடக்கிற சூழ்நிலை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைமையை நம்பி வந்து நாங்கள் கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவா பலருக்கும் இருக்கதான் செய்யுது. இன்னொரு பக்கம் பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வியூகத்தோட அவங்க இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, பாஜகவோட தான் கூட்டணியில இருக்கும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றத பார்க்க முடியுது. அப்படின்றப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி வாக்குகள் நிச்சயமாக சிதறடிக்கப்படும். அப்படி சிதறடிக்கப்படும் போது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கிறத பார்க்க முடியுது. வரக்கூடிய சதவீதம் பாஜகவை ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சில அரசியல் விமர்சகர்களே இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இப்படியாக நம்ம எடப்பாடியை நம்பி அங்க போனா நமக்கு பெரிய அளவுல, அதாவது ஒரு டீசென்டான தோல்வியாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கிற ஜி.கே. வாசன் அவர்களுடைய பேச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாராவது வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளிப்படையா வந்து பாஜகவை வந்து விமர்சிக்கல. அப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவை எதிர்க்காம திமுகவை மட்டும் எதிர்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால வெற்றி காண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானது. இதுல மேஜர் ரோல பிளே பண்ண போறவங்க பிஜேபி, காங்கிரஸ் தான். பிரதமர் யாருன்னு நிரூபிக்கப்படுது. இப்ப இதுல திமுக வந்து வெற்றி பெறுது அப்படின்னா பெரிய அளவுல அதனால எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட போறது இல்ல. மத்தியில மோடி இருக்கணுமா வேண்டாமா, மத்தியில யார் பிரதமரா வரணும், அதுக்கான ஒரு தேர்தல் தானே தவிர அப்போ நீங்க மத்தியில இருக்கிறவங்க விமர்சிக்கணும். ஜெயலலிதா அவர்கள் தைரியமா விமர்சிட்டாங்க. இங்க இருந்தாலும் இங்க அவங்களுக்கு பெரிய வெற்றி தேவை, அதுக்கு திமுக மட்டுமே அவங்க எதிர்த்துட்டு போல. குஜராத்தை சேர்ந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த லேடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றப்ப நீங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பெறணும், மத்தியில யாரு வரணும் முடிவு பண்ணணும், நீங்க ஒரு மேஜர் போர்ஸா இருக்கணும்.
மத்தியில ஆட்சி அமைறதுல உங்களுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு மத்தியில இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க எதிர்த்துதான் ஆகணும். சோ அப்படின்றப்போ பிஜேபி எதிர்க்காமல் தமிழ்நாட்டுல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி களம் இறங்கினால், பிரச்சாரம் செய்தால் அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் கொடுக்கும். திமுகவின் வெற்றி இன்னும் எளிதாகும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு வர்றப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு வேண்டாம், டிடிவி தினகரன் அவர்களும் வேணாம், சசிகலா அவர்களும் எனக்கு வேண்டான்னு இப்படி எல்லாரையும் உதறி விட்டுட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை மாதிரி ஒரு தைரியமா தனியா நின்னு தமிழ்நாடு அரசியல் களத்துல ஜெயிக்க முடியுமா ஆளுமையா? அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கனவுல இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு அவருடைய நடவடிக்கைகள் காலம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இரட்டை தலைமையில இருந்து உங்களால எதுவும் செய்ய முடியலையே. ஓபிஎஸ் அவர்கள் இருந்தப்ப சரி விட்டுருங்க. ஓபிஎஸ் அந்த தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவருடைய மண்டலத்துல பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஓபிஎஸ் அவர்களை காரணம் காட்டு ஓகே வச்சுக்கலாம். ஓபிஎஸ் இல்லாம என்ன செய்ய போறீங்க? ஓபிஎஸ் இருக்கிறப்பயே ஒரு தோல்வி. இப்ப தென் மாவட்டத்துல இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குறுக்கூட்டியப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருந்தார். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது அப்படின்றத தமிழ்நாடு ஃபுல்லா பல கண் கூட பாத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஓபிஎஸ் இருக்கிறப்பயே உங்களால தென் மாவட்டத்தை பக்கம் சோதிக்க முடியல. ஓபிஎஸ்ஸையும் விளக்கிட்டீங்க, டிடிவி தினகரனையும் விளக்கிட்டீங்க, சசிகலாமாவையும் விளக்கிட்டீங்க, எல்லாரையும் விளக்கிட்டு தென் மாவட்டத்துல நாங்க போயிட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்றது பகல் கனவாக தான் இருக்கும். நீங்க வேணா வட மாவட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் பெரிய அளவு சோபிக்க முடியாது அப்படின்னு சில ரிப்போர்ட் தான் சொல்லுது. அப்படின்றப்போ எடப்பாடி பழனிசாமியால் தனிச்சு நின்று அவர் இதுவரைக்கும் கூட்டணியில இருந்தே, அதாவது கூட்டணி மீன்ஸ் உள்ள இருக்கிற தலைவர்கள் அரவணைச்சுக்கிட்டு போய் அவரால் பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. அப்படி இல்லாத சூழ்நிலையில இப்போ யாருமே இல்ல, ஓபிஎஸ் இல்ல, டிடிவியும் இல்ல, சசிகலாவும் இல்ல, நான் தனிச்சு நின்று ஜெயிப்பேன்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்துல கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. மாற்று தலைவர்களா பார்த்தாங்க. கலைஞர் இல்லைன்னா ஜெயலலிதா, ஜெயலலிதா இல்லைன்னா கலைஞர், நூறு மாற்று தலைவர்களா அனுப்புறாங்க. இப்போ எதிர்கட்சி ரோல்ல யாரு இருக்காங்கன்னு தெரியலையே. நீ வேணா நீ ஒரு நெறியாளர், நீங்கள பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில எத்தனை முறை எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகளா செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆளுங்கட்சியில ஒரு சில தப்பு அப்படின்னா எதிரணியில அண்ணாமலை தான் விமர்சிக்கிறாரு, பாஜக தான் விமர்சிக்குது, சில கட்சிகள் தான் விமர்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய ரோலே இங்க எதிர்கட்சி வரிசையில மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி யாருமே இல்லாம நான் தனிச்சு நிற்பேன், தனியா போயிட்டு நான் அதிமுகவை வென்று காட்டுவேன், அதிமுகவை வெற்றி கட்டில ஏற்றுவேன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மேபி அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தா இதனால் வரைக்கும் அவர் நிரூபிக்கல. 10 தேர்தலில் யாருக்குறைய தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய தேர்தல்ல ஏன்னா பிளவுபட்ட பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் இல்லைங்களா அது, மேபி இதுல இருந்து அவருடைய இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல மீன்வள பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழால கலந்து கொண்டாரு. அதுல செல்வி ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசினாரு. சோ இப்படி பாராட்டி பேசுவதன் மூலம் அதிமுகவோட ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாள்றாரா? இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா? நிச்சயம் இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பெற முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. இன்னொன்று ஒரு அரசியல் நாகரிகமாகவும் பார்க்கலாம். ஆளுநர் ஒரு 10 மசோதாக்களை திருப்பி அனுப்புறாரு. அதுல ஒரு மசோதா முதலமைச்சரை வேந்தராக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மசோதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கே அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். இப்ப அந்த பல்கலைக்கழகத்துல முதலமைச்சர் தான் வேந்தரா இருக்கும்னு சொல்லி, அரசியல் ரீதியாக அந்த ஒரு பாராட்டு அரசியல் நாகரிகம் அப்படின்னு நம்ம புரியும். இன்னொன்று இதுல அரசியல் கணக்குமே இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா மறைந்த தலைவர்களை பெரும்பாலும் யாரும் விமர்சிப்பது கிடையாது. ஒருத்தர் மறைந்து விட்டாரு அப்படின்னா அவருடைய சில வேண்டாத பக்கங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடும், அதோடய முடிச்சிடும். புகழ்ந்து மட்டும்தான் பேசுவாங்க பலர். சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வாக்குக்காக பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவுல பெரிய தலைவர்கள்லாம் யாரும் அவங்களுடைய வேற பக்கங்களை எல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த வகையில செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகழை நம்ம பேசினால், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி இருக்கு. ஒரு நிலையான தலைமை, ஒரு புகழ்பெற்ற தலைமை, எல்லாரையும் அரவணைச்சு போற தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல அப்படின்ற வேதனையோட இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு இரையாக அப்படின்ற ஒரு தொண்டர்களை கவரும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கலாம். நிச்சயமா அதை மறுப்பதற்கு தொண்டர்கள் அவ்வளவு ஈஸியா திமுக வசம் போயிருவாங்களா இப்படி பேசினதன் மூலம்? எப்பவுமே அதிமுக பிளவுபட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல
4 தலைவர்கள் இருப்பதாக பார்க்கப்படுது. ஓபிஎஸ், இபிஎஸ், எடப்பாடி, டிடிவி தினகரன். So இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்களை பிடிக்காமலே சில தொண்டர்களும் சில நிர்வாகிகளும் அதிமுகக்குள்ள இருக்கிறாங்க. மேபி அவங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். பிடிக்காம இருக்க வேணா உங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இங்க எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையிலையும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய அந்த தலைமையிலையும் ஊறி வந்துட்டவங்க. அந்த ஒரு உணர்வை மாற்ற முடியாது இல்லைங்களா? சில அண்ணா திராவிட, நான் பல பேர் பார்த்திருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சின்னம் இரட்டை இலையா கையில பொறிச்சிருக்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற துதி பாடுற தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து சின்னத்துக்காக எங்க புரட்சி தலைவரை கண்டுபிடிச்சார் ரெட்டலைன்ற ஒரு சின்னம், அந்த சின்னத்துக்காக நான் நிற்பேன், வேற யார் இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டலைக்கு நான் ஓட்டு போட்டா அந்த உணர்வுள்ள தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த தொண்டர்களை எக்காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு பிரிக்க முடியாது. முதலமைச்சர் வேணா இதை வச்சு ஒரு யுக்தியா அதை கையாளலாம். பட் பெரிய அளவுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவ்வளவு ஈஸியா திமுக பக்கம் சாய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா திமுக அதிமுக அப்படின்றதே திமுகவை எதிர்த்து உருவான இயக்கம் தானே. கலைஞர் கருணாநிதியை தீய சக்தின்னு எதிர்த்து தானே எம்ஜிஆர் வந்தார். அப்படின்ற எம்ஜிஆர் வழி வந்த தொண்டர்கள், ஜெயலலிதா அவர்கள் வழி வந்த தொண்டர்கள் அவ்வளவு எளிதாக திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் சாய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நன்றி மார்ஷல், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி.